வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, நெல்லை, தஞ்சை உட்பட 13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்கம். கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவை உக்கடத்தில் 3.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள புதிய மேம்பாலம் திறப்பு. காரில் பயணித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் முதலமைச்சருடன் சிறிது நேரம் உரையாடினார். கோவை மாவட்டம் கணியூரில் கருணாநிதியின் முழு உருவ வெண்கலச் சிலை திறப்பு. கலைஞர் அறிவுசார் நூலக கட்டடத்தில் அமைக்கப்பட்ட சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி என குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன். ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் சலசலப்பு. அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. மகளிர் உரிமை தொகை திட்டம் போல் ஆண்களுக்கும் எதிர்காலத்தில் உரிமை தொகை வழங்கப்பட வாய்ப்பு. காரைக்குடியில் அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும், ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த ஏக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் விசாரணை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பல வழக்குகளில் ஆஜராகியுள்ளதால் காவல்துறை நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கடந்த 4ஆம் தேதியும் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக நியூஸ் 18க்கு பால் கனகராஜ் பேட்டி. பார் கவுன்சில் தேர்தல் பிரச்சினை காரணமா என்றும் விசாரிக்கப்படுவதாக தகவல். ஆம்ஸ்டாங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது. செம்பியம் காவலர்கள் நடவடிக்கை. தமிழக மீனவர்கள் 32 பேரை இலங்கை சிறைப்பிடித்திருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய பாஜக அரசு நிரந்தர தீர்வு காண கோரிக்கை. மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் வாபஸ். இறந்த மீனவருக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம். சவுக்கு சங்கர் வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் திடீரென பயங்கர சத்தம் கேட்டதால் மக்களிடையே பரபரப்பு. நில அதிர்வு கருவியில் எதுவும் பதிவாகாத நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு 17 மாதங்களுக்கு ஜாமீன். தப்பி ஓடிவிட மாட்டார் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. மன்னார்குடி அருகே திமுக பிரமுகர் கொலை வழக்கில் சிறையில் இருந்து வெளியே வந்தவர் வெட்டி கொலை. பழிக்கு பழியாக கொலை நடந்ததாக காவல்துறையினர் தகவல்.
24 காவல் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு, தமிழக அரசு உத்தரவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டு பேசினார். ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துணை முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே அப்படி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே அப்படி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படுவதைப் போல எதிர்வரும் காலத்தில் ஆண்களுக்கும் உரிமை தொகை வழங்க வாய்ப்பிருப்பதாக அமைச்சர் பெரிய கருப்பன் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அந்த உரிமை தொகை வழங்குறது கூட இப்ப பெண்களுக்கு தானே கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த ஏக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அந்த உரிமை தொகை வழங்குறது கூட இப்ப பெண்களுக்கு தானே கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த இயக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள். தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை பலத்த காற்றுடன் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.